இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முடுக்கம் அல்லது ஆக்சலரேஷன் அப்படின்ற டாபிக். சரிங்களா? ஆக்சலரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஆக்சலரேஷனை எப்படி வெலாசிட்டில இருந்து டிரைவ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது அல்லது புரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேல்யூ கொடுப்பாங்க நீட் அண்ட் ஜெய் ப்ராப்ளம்ஸை. ஒரு பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டில இருந்து எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முடுக்கம் என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். முடுக்கம் அப்படின்றது இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன் சொல்றோம். அது வேகத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடு. ஸோ ஒரு பொருள் ஒரு கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா டைம்ன்றது எப்பவும் போய்கிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சைட்ல போய்கிட்டே இருக்கிறது தான் அது டைம். அந்த டைமுக்கு வந்து நம்ம சேஞ்சஸ்லாம் சொல்ல முடியாது. டைம் எப்படி போயிட்டு இருக்கும், அது இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி. இந்த ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா வெலாசிட்டி அல்லது திசைவேகத்தை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் 1 செகண்ட் ஆகுது. அந்த பொருளோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல இருக்கு. சரிங்களா? 2 செகண்ட் டைம் ஆகுது. 2 செகண்ட்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இதுக்கு நேரம் அடுத்த பாயிண்ட், அடுத்து 3 செகண்ட் அப்படியே இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ல காலம் கடக்க கடக்க பொருளோட திசைவேகத்துல மாற்றமே இல்லை, ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அப்போ எப்ப VT அப்படின்ற கிராஃப்ல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதோ அப்போ திசைவேகத்துல வெலாசிட்டில மாற்றமே இல்லை அல்லது ஆக்சலரேஷன் 0. ஏன்னா ஆக்சலரேஷன் அப்படின்றத திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸ்பீட்ல ஏற்படுற ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன் சொல்லலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். எப்ப நீங்க யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்றீங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி யூனிஃபார்ம்னா ஆக்சலரேஷன் அஃப்கோர்ஸ் 0 தான். அதான் இந்த கிராஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. டைம் போக போக வெலாசிட்டில மாற்றமே இல்லை, ஒரே மாதிரி, நோ சேஞ்சஸ். அப்போ என்னது ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஆக்சலரேஷன் அது முடுக்கம் மாறுபாடு அல்ல. சரிங்களா? 0 ஆக்சலரேஷன் 0. இதை எப்படி நீங்க ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க பைக்ல திருகுறீங்க, திருநோடனே வண்டி நகருது. கார்ல அது மாதிரி காலில் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க, அதை அமுக்கணுன்னே நின்றுட்டு இருக்கிற வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ இனிஷியல் ஆக்சலரேஷன் ஒன்று கொடுக்கறதுனாலதான் வண்டி நிற்கும் போது அல்லது ஓடிட்டு இருக்க வண்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுத்துறீங்க, ஸ்பீட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுது. சரிங்களா? அப்போ ஆக்சலேஷன் விட்டுடுறீங்க, நீங்க ஆக்சலேஷன் கொடுக்கறத விட்டுறீங்க, நிறுத்த போறீங்க, விட்டுறீங்க. அப்ப என்ன ஆயிரும், ஆக்சலேஷன் குறையும். சரிங்களா? அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்றோம். எதிர்முடுக்கம், ரிட்டார்டேஷன். ரெண்டுமே ஆக்சலரேஷன் கீழ தான் இருக்கு. நேர்முடுக்கம் அப்படின்றது முடுக்கம் தான், எதிர்முடுக்கம் அப்படின்றது ரிட்டார்டேஷன். அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறது, ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுறது. ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிட்டார்டேஷன் சொல்றோம். சரிங்களா? திசைவேக குறைவு, திசைவேகம் கூடுறது, ரெண்டுமே தான். மாற்றம் இல்லைன்றதுக்கு தான் இது. சரிங்களா? மாற்றம் எப்படி கூடுது, மாற்றம் கூடுதுன்னா டைம் பொறுத்து வெலாசிட்டியோட வேல்யூ கூட்டிக்கிட்டே போகுது. சரிங்களா? இப்போ வெலாசிட்டி ஒரு லெவல்ல இருந்திருக்கு, அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகுது டைம் பொறுத்து வெலாசிட்டியோட வேல்யூ. அப்போ ஆக்சலரேஷன் 0க்கான கிராஃப் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லலாம், ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் கேட்டாங்க அப்படி சொல்லலாம், ஆக்சலரேஷன் நெகட்டிவ் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லிட வேண்டியது. மேக்ஸிமம் வெலாசிட்டி டைம் போக போக 1 செகண்ட்ல வெலாசிட்டி இவ்வளவு இருந்திருக்கு, 0 செகண்ட்ல இவ்வளவு இருந்திருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, 2 செகண்ட்ல இவ்வளவு குறைஞ்சிருக்கு, வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போதா, குறையும், டவுன்வார்ட்ஸ் இப்படி கீழே போகுது. அப்ப இதுதான் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், இது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், இது 0 ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்ல 3 டைப்புமே இருக்கு. ஓகே, இது எப்படி வெலாசிட்டி பொசிஷன் வெக்டார்ல இருந்து எப்படி ஒரு சம்மள கேட்பாங்க, எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படின்றத பொசிஷன் வெக்டார் அல்லது ஆர்னு கூட வச்சுக்கலாம். ஆர் அப்படிங்கிறத பொசிஷன் வெக்டார்னு எடுத்துக்குவோம். ஆர் கொடுத்துறாங்க, ஆர் வெக்டார் அப்படின்றத பொசிஷன் வெக்டார். இதை வந்து 3t² + 4t - 6 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் பொசிஷன் வெக்டார். இதோட வெலாசிட்டி நீங்க கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி என்ன அர்த்தம், இந்த பொசிஷன் வெக்டார் டிஸ்பிளேஸ்மென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ணீங்கன்னா வகைக்கெழு பயன்படுத்துனீங்கன்னா d/dt, ஆரோட வேல்யூ என்ன, 3t² + 4t - 6. டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும்ல, பண்ணீங்கன்னா பவரை முன்னாடி கொண்டு வரணும், பவர்ல -1 போடணும். சரிங்களா? பவர் முன்னாடி கொண்டு வரேன், 3 × 2 பவர் முன்னாடி வந்துருச்சு, t ஓட 2 பவர் -1.
பிளஸ் t பவர் 1 இருக்கு. இப்போ 4 into 1 t 1 minus 1 minus 1 தான் போடணும், minus 1 போட்டேன். மைனஸ் இது என்ன இருக்கு, t பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். இங்க t பவர் 0 முன்னாடி கொண்டு வரணும். அப்ப இந்த என்டையர் டைம் 0 ஆயிடும், 0 மல்டிப்ளை ஆகிறதுனால. இப்போ நீங்க 3 into 2 6 t 2 minus 1 1 4 into 1 4 t பவர் 0 n t பவர் 0 1. அதனால இதுதான் வெலாசிட்டி. சோ ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்தாங்க, இந்த பொசிஷன் வெக்டார் வச்சு என்ன பண்ணிட்டோம், வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். சரி, இதுல இருந்து எப்படி ஆக்சலரேஷன் முடிக்கிறது என்ன சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த ஃபார்முலால இந்த ஃபார்முலா தூக்கி அப்படி இதுல போட்டுருங்க. வெலாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா d by dt. இப்போ எதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க, 60யும் 4 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 60 முன்னாடி ஒண்ணு தூக்கி போடுங்க, 6 t பவர் -1 0 ஆயிரும். இங்க t இல்ல, t பவர் 0 இருக்கு. முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா 0வால இந்த என்டையர் டேர்ம் வராது. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து 6 தான். 6 இத மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம், இத மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். சரிங்களா? இப்படிதான் ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்தாங்கன்னா எப்படி அதை வெலாசிட்டியா கன்வெர்ட் பண்றது, எப்படி அதை ஆக்சலரேஷனா மாத்துறது, இது ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ இதுல நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கால்குலஸை யூஸ் பண்ணிருக்கோம். எப்பவுமே பிசிக்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா பியூரா பிசிக்ஸாவே படிக்க முடியாது. ஒன்லி வித் எய்ட் அண்ட் அட்வைஸ், எய்ட் அண்ட் ஹெல்ப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இது கால்குலஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ற ப்ராப்ளம். இது இன்னொரு மெத்தட்ல ப்ரீவியஸ் இயர்ல நீட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது பொசிஷன் முக்கியமான டேர்ம்ஸ் இது. இந்த ஃப்ளோ சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொசிஷன் அப்படின்றத வெலாசிட்டியா மாத்தணும், வெலாசிட்டியில இருந்து ஆக்சலரேஷன் மாத்தணும். இந்த கேஸ் இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும், you have to differentiate. இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. பொசிஷன் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி மாத்தணும், வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் மாத்தணும். இது எல்லாத்துக்கும் என்ன வேல்யூ கிவன் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த வேல்யூ இந்த ஆர்டர்ல கிடைச்சிடும். சரி, ஓகே. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கேட்கறாங்க. அது அப்படியே ரிவர்ஸ்ல வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்கறாங்க. இந்த கேஸ்ல என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் அப்படியே ஆப்போசிட்டா வருதுனால இது ஆப்போசிட்ல இன்டகிரேஷன் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பொசிஷன் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கேட்கறாங்க, வெலாசிட்டில இருந்து ஆக்சலரேஷன் கேட்கறாங்க, அல்லது அடுத்தடுத்து என்ன பண்ணணும், பொசிஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், பொசிஷனோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆக்சலரேஷன். சரிங்களா? அதே மாதிரி இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, அது வெலாசிட்டியா அதை மாத்தணும், அல்லது ஆக்சலரேஷனை 2 வாட்டி நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனே கிடையாது. இது வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாடல்ல வெலாசிட்டி கொடுத்தா எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது, அல்லது ஆக்சலரேஷன் அல்லது வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா எப்படி பொசிஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து நீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்